வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் டெஸ்ட் ஷெட்யூல் 2025 அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து லாஸ்ட் டைமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அப்ராக்சிமேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 21 டெஸ்ட் நம்ம வந்து எழுத போகிறோம். அதாவது ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிக்கோ மதுரை ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. ஒவ்வொரு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 2 to 5 எக்ஸாம் எழுத போகிறோம். அந்த டைமில் எக்ஸாம் எழுதுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 பாருங்க. டெஸ்ட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்கு பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரைடே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி 1, அப்புறம் வந்து மேக்ஸ் ஏ, அப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரைடே தான் இருக்க போகுது. ஸோ சிலபஸ் நம்ம அதுக்குள்ளே கொடுத்துக்கோம் பாருங்க. பாலிட்டியில் வந்து 6th, 7th, 8th, 9th ஸ்கூல் புக்ஸ். இப்போ மேக்ஸ் ஏல சிம்பிளிஃபிகேஷன், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்ஸ், பர்சன்டேஜ். அப்புறம் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அடுத்து டெஸ்ட் நம்பர் 3 பாருங்க. 21 to ஃப்ரைடே. ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பார்த்துருவோம். ஸ்கூல் புக்ஸ் வந்து 6th to 10th வரைக்கும் ஃபுல்லாக வந்து இதில் வந்து கவர் ஆகுது. அப்புறம் யூனிட் நம்பர் 5 வந்து கவர் ஆகுது. அடுத்து டெஸ்ட் நம்பர் 4 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், GK1. இது 28 செகண்ட் இருக்கு. ஸோ சிலபஸ் வந்து 6th, 7th அண்ட் 11th. ஸோ 11th வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 சரி, குரூப் 2, குரூப் 5 எல்லாமே அப்டேட் ஆகி 11th அதுக்கப்புறம் வெளில தான் போயிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து 11th வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சே ஆகணும். அப்புறம் ஜிகே சிலபஸ் பாருங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது எக்ஸெப்ட் பண்ணலாம். அப்புறம் நேஷனல் அண்ட் ஸ்டேட் சிம்பிள்ஸ், அப்புறம் வேர்ல்டு ஆர்கனைசேஷன், UNO, WTO அந்த மாதிரி இருக்கு. அதுல இருந்து கொஸ்டின் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் யூனிவர்ஸ், அப்புறம் டான்சர்ஸ், அப்புறம் பார்லிமெண்ட்ஸ். அடுத்து டெஸ்ட் நம்பர் 5 பாருங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, மேக்ஸ், அப்புறம் சயின்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா சிலபஸ் இருக்கு. அப்புறம் மேக்ஸ் சிலபஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 6 பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி, அப்புறம் ஜியாகிரபி, அப்புறம் GK2, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 2. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட் இருக்கு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, அப்போ வந்து மேக்ஸ் சி. ஸோ ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜியாகிரபி ஆஃப் இந்தியா பற்றி டெஸ்ட் இருக்கும். அப்புறம் மேக்ஸ் சி இருக்கு. அப்புறம் யூனிட் நம்பர் 5 இருக்கு. அப்புறம் டெஸ்ட் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி, அப்புறம் GK3, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 8th, 9th, 10th, 11th, 12 ஸோ இந்தியன் எக்கானமி வந்து ஸ்கூல் புக்ஸ் கூட நம்ம வந்து கவர் பண்ணுறது வச்சுருக்கோம். அடுத்து பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து டெஸ்ட் நம்பர் 9 பயாலஜி ஃபுல் ப்ளஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்கு, மேக்ஸ் இருக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 4 இருக்கு. அடுத்து வந்து பாருங்க யூனிட் நம்பர் 6 இருக்கு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா INM வந்துடுது. ஸோ டெஸ்ட் நம்பர் 10 வந்து INM, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். அது டெஸ்ட் நம்பர் 11 வந்து அதே மாதிரி INMல ரிமைனிங் டாபிக் இருக்கு. இப்போ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. அடுத்து யூனிட் நம்பர் 6 இருக்கு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டி இருக்கு, அப்புறம் GK4 இருக்கு, அப்புறம் வந்து மேக்ஸ் இருக்கு. பாலிட்டி GK சிலபஸ் இருக்கு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 13 இந்தியன் எக்கானமி, மேக்ஸ் 2, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்தியன் எக்கானமி, அப்புறம் மேக்ஸ் 2, அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறம் வந்து திருக்குறள் யூனிட் 6ல வந்து திருக்குறள் வந்து முக்கியமான டாபிக் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி 2025 இருக்கு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு மேக்ஸ் 4 இருக்கு. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேக்ஸ் இருக்கு. அப்புறம் பிப்ரவரியில் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 15 பாருங்க. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் சொசைட்டி, அப்புறம் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 9. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மார்ச் 2025. அடுத்து டெஸ்ட் நம்பர் 16 வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 10, அப்புறம் வந்து மேக்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் இருக்கு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏப்ரல் இருக்கு. அது டெஸ்ட் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எல்லா ரிவிஷனும் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ டெஸ்ட் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் இருக்கு. மாடல் எக்ஸாம் எப்போ பாருங்க, டேட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இருக்கு. மாடல் எக்ஸாம் வந்து சண்டே இருக்கு. இது செகண்ட் மாடல் எக்ஸாம் வந்து பாருங்க டெஸ்ட் நம்பர் 18 1/6/2025 இருக்கு. அடுத்து யூனிட் 4 பாலிட்டி ஃபுல், அப்புறம் மேக்ஸ் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்கு. அடுத்து மாடல் எக்ஸாம் 3 வந்து 8/6/2025 இருக்கு. அப்புறம் நம்ம அங்கே போய் மெயின் எக்ஸாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 15/6/2025 நம்ம வந்து குரூப் 1 ஃபிலிம்ஸ் இருக்க போது நம்ம போட்டிருக்கோம். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து இதே டேட்டில் இருக்குமானா தெரியாது. கண்டிப்பாக கொஞ்சம் டேட் வந்து தள்ளி போகலாம். அப்படி இருந்துச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் நம்ம எழுதுவோம். குறைஞ்சது நம்ம வந்து அரௌண்ட் 5000 நம்ம ஏதாவது சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்து பாருங்கள் மதுரை, சென்னை, கோயம்புத்தூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 6th to 12th வரைக்கும் அந்த புக்ஸில் உள்ள சிலபஸ் படி நம்ம வந்து கொஸ்டின் அந்த ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கோம். 6th to 10th வரைக்கும் ஷெட்யூலில் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு மொத்தம் வந்து 21 டெஸ்ட் இருக்குது. 4000+ ஆன்சர்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தேர்வுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம் ஃபீஸ் பாருங்கள். ஆன்லைனில் வந்து
₹4000, ஆஃப்லைனில் வந்து 4500, போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5000. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து எக்ஸாமும் உங்களை கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஓஎம்ஆர் சீட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி போய் அட்டன் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் இருக்க போகுது. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் டஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே போய் எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் வந்து மெயின்ஸு கிளாஸஸும் நம்ம கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேக்கர் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கீழே உள்ள லேண்ட்லைன் நம்பர் ப்ளஸ் மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் உங்கள் சீட் இந்த டெஸ்ட் பேக்கர் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2025 குரூப் 1 உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். எங்களோட வாழ்த்துக்கள்.